அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு F-35 ரக போர் விமானங்களை விற்க இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதை சூழ்ந்துள்ள அரசியல் என்ன என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். அமெரிக்காவை பொறுத்தவரை சவுதி அரேபியா ஒரு நண்பன், இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு நண்பன். அப்படியே அந்த பக்கம் போனால் கத்தாரும் நண்பன். ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா, இஸ்ரேல் கத்தாரை அடிக்கும்போது கத்தார் திருப்பி அடிக்கவில்லை, அமெரிக்காவிடம் சென்றது. ஏன்னா கத்தாருக்கு ரெண்டு பேரும் நண்பன். அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த வகையில் அதாவது அந்த அட்டாக்கை தடுக்கலை. பட் அதன் பிறகு அமெரிக்காவில் ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேச ஆரம்பித்தார். இனி யாரும் கத்தாரை தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்கும்போதே சவுதி உற்று பார்த்து கொண்டிருந்தது. அமெரிக்காவைத்தான் பாதுகாப்பிற்கு சவுதி அரேபியா நம்பி இருந்தது. ஆனால் சவுதி இப்போ என்ன முடிவெடுத்துட்டாங்க, இதே போலத்தான் கத்தாரும் நம்பியிருந்தாங்க. ஆனால் கத்தாருடைய நிலைமை நமக்கு வந்தால் என்ன ஆவது என்று பாகிஸ்தானை அழைத்தார்கள். பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடு, சவுதி வசம் அணு ஆயுதம் கிடையாது. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி ரெண்டு நாட்டில் எந்த ஒரு நாட்டை தாக்கினாலும் ரெண்டு நாட்டையும் தாக்கியதற்கு சமம், ரெண்டு பேரும் சேர்ந்து தாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அமெரிக்கா சவுதி அரேபியாவோட அந்த நட்பை இன்னும் நெருக்கமாக விரும்பியது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் என்று அழைப்பார்கள். முகமது பின் சல்மான் என்றால் சல்மானுடைய மகன் முகமது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவர் பேர் MBS என்றும் சொல்லுவார்கள். உலக அரசியலில் ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர், சவுதி அரேபியாவில் நம்பர் 1 அதிகாரம் படைத்தவர். அவர் ட்ரம்பை சந்திக்க அமெரிக்கா சென்றார், வெள்ளை மாளிகை சென்றார். 7 ஆண்டுகளில் முதல் முறையாக சென்றார். அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அவர் சென்று அவர் என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் பேசி முடிக்கிறார் என்பதை உலகமே வியப்போடு பார்த்து கொண்டிருந்தது. முகமது பின் சல்மான் மற்றும் ட்ரம்ப் இருவரும் சந்தித்த அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இந்த சந்திப்பில் என்னெல்லாம் பேசப்பட்டது? வழக்கமாக இருவருக்கும் ஒரு 100 ஆண்டுகால நட்பு இருக்குது ரெண்டு நாட்டுக்கும். சவுதி அரேபியா எண்ணெய் வளம் கொண்ட நாடு. பெட்ரோல், டீசல், இந்த கச்சா எண்ணெயிலேருந்துலாம் எடுக்கிறோம்ல, ரொம்ப எண்ணெய் வளம் வச்சுருக்காங்க. அதாவது அந்த எண்ணெய் வளத்தை வச்சுருக்காங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறது, உதவி செய்கிறது. சவுதி அரேபியாவோட சேர்ந்த அராம்கோ என்ற கம்பெனியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரேபியன் அமெரிக்கன் அந்த இதில் உடன்பாடில் வந்த கம்பெனி. அது ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. எண்ணெய் வளத்தை சவுதி அரேபியா அதிகமாக எடுக்கிறது. சவுதி கிட்ட எண்ணெய் இல்லை, ஆயுதம் இல்லை. எண்ணெய் இருக்குது, ஆயுதம் இல்லை. அமெரிக்காவுக்கு எண்ணெய், கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. ஆயுதம் நிறைய வச்சுருக்காங்க. 2 உலகப் போரில் மும்முரமாக இருந்தவர்கள். அந்த வகையில் ஆயுதத்தை அவர்கள் கொண்டு போய் சவுதி அரேபியாவுக்கு விற்கிறாங்க. இப்படியாக அவங்க இருவருக்கும் வர்த்தகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஆயுதத்தை தவிர மற்ற பொருட்களும் அமெரிக்கா சவுதிக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் பிரதானம் ஆயுதம் என்று சொல்லலாம். அந்த வகையில் லேட்டஸ்ட் டீல் என்னென்னா F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர். அது என்ன F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர்? சவுதி கிட்ட இது வரைக்கும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் அமெரிக்கா கொடுக்காமல் வச்சுருந்தாங்க. உலகத்திலேயே ஒரு ஃபைட்டர் ஜெட், ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், ஒரு போர் விமானம், நம்பர் 1 போர் விமானம் என்றால் அது F-35 தான். காரணம் என்ன? வழக்கமாக ஒரு போர் விமானம் எதிரி நாட்டுக்குள்ளே கிராஸ் ஆகுதுன்னா ரேடார் கண்டுபிடிச்சு சொல்லிடும். எதிரி நாடு அந்த போர் விமானத்தை வீழ்த்தக்கூடிய ஆயுதங்களையும் எதிர் விமானங்களையும் அனுப்புவார்கள். ஆனால் இது ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர். ஸ்டெல்த் ஃபைட்டர் என்றால் எதிரி நாடுகளால் கண்டுபிடிக்க முடியாது. எதிரி நாடுகளின் ரேடாரையே இது ஏமாற்றிவிடும். எதிரி நாட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு தாக்குதல் நடத்தும் போது இந்த ஃபைட்டர் ஜெட்டை கண்ணில் பார்த்த பிறகு தான் தெரியும், ஐயோ போர் விமானம் நம் தலைக்கு மேலே இருக்கிறது என்று. ரியாக்ஷன் டைம் ஒன்றுமே இருக்காது. அதனால தான் இது ஃபேமஸ். அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்கா ஆயுதம் விற்பதற்கு பெயர் போன நாடு. அமெரிக்காவும் வச்சுருக்காங்க. இன்னொரு 19 நாடுக்கு, இஸ்ரேல் உள்பட, இந்த போர் விமானத்தை அமெரிக்கா விற்பனை செய்கிறார்கள். இஸ்ரேல் அந்த போர் விமானத்தை வாங்கி தங்களுடைய லேட்டஸ்ட் ஆயுதங்களை அந்த போர் விமானத்தில் ஃபிட் செய்து, அமெரிக்காவிடம் அந்த பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, ஃபிட் செய்து அவர்கள் போர்க்களத்தில் அதனை பயன்படுத்தி வருகிறார்கள்.
இஸ்ரேலை பொறுத்தவரை அரபு நாடுகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாம். அந்த அரபு பாலைவன பிரதேசத்தில் அமைந்திருக்கும் ஒரு குட்டி நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பலமே அமெரிக்காவை நண்பனாக கையில் வைத்திருப்பது தான். சவுதி அரேபியா எங்கே இருக்கிறது? இஸ்ரேலை ஒட்டி அமைந்திருக்கிறது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜார்டன் பக்கத்தில் சவுதி அரேபியா அமைந்திருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் இஸ்ரேல் சுற்றியுள்ள நாடுகளை கருத்தில் கொண்டு தன்னை தவிர இந்த அரபு பிரதேசத்தில் அந்த லேட்டஸ்ட் ஃபைட்டர் ஜெட் போர் விமானம் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது என்பதில் இஸ்ரேல் மிக தெளிவாக இருக்கிறது. அமெரிக்காவும் அதை இதுவரை காத்து வருகிறது. ஆனால் இப்போ ரிலேஷன் சரியில்லை. இஸ்ரேல் போய் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்தில் நமக்கு தெரியும். இஸ்ரேல் போய் அதாவது கத்தார் நாட்டின் மீது தாக்குதலை நடத்தி விட்டார்கள். கத்தார் நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய காரணத்தினால் அங்கே ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. சவுதி அரேபியாவுக்கு இப்போ அமெரிக்கா மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. இதன் காரணமாக தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல சவுதி விரும்புகிறாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான் பக்கம் சவுதி அரேபியா சென்றாலும் சீனாவும் சவுதி அரேபியாவோடு தொடர்பில் இருக்கிறது. இதை அமெரிக்கா விரும்பவில்லை. அடடா, இஸ்ரேல் போய் அடித்ததுனால நமக்கும் சவுதிக்கும் நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கேப் வந்து போச்சு, இதை இப்படியே விட்டுறக்கூடாது, சீனா உள்ளே பூந்துருவாங்க, இதை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை அங்கேருந்து அமெரிக்கா வரவழைத்தார் ட்ரம்ப். அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். எம்பிஎஸும் ட்ரம்ப்பும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான். அந்த நட்பை பயன்படுத்தி வரவழைத்தார். F-35 ரக போர் விமானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று உத்தரவாதம் சொல்லிவிட்டார். இஸ்ரேல் இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் தரக்கூடாது, இந்த என்டையர் இந்த அரேபியன் பெனின்சுலாவில், அதாவது இந்த என்டையர் பாலைவன பூமியிலேயே எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் எப்படி சவுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த F-35 ரக போர் விமான காட்சிகளை பார்க்கலாம். இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அமெரிக்காவிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரலை. ஆனால் அமெரிக்கா அங்கே ஊடகங்களுக்கு அமெரிக்க அதிகாரிகள் என்ன தகவல் கசிய விட்டுருக்காங்க அப்படின்னா, இல்லை இஸ்ரேலுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நாங்கள் கொடுத்துருக்கோம், அதே லேட்டஸ்ட் டெக்னாலஜியை சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், F-35 ரகம் தான், அதை விட ஒரு படி கம்மி, அதனால் அரபு மண்ணில் இஸ்ரேலின் கை ஓங்கி நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவிலிருந்து அங்கே அந்த நாட்டின் உயரிய பதவி, அதாவது நம்பர் 1 சக்தி வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடிய MBS அங்கே ட்ரம்ப்பை சந்தித்த பிறகு பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க, என்னதான் ட்ரம்ப் ஒரு அதிபராக ஒப்புதல் கொடுத்தாலும் சவுதி அரேபியாவுக்கும் நாங்கள் லேட்டஸ்ட்டு ஆயுதம், உலகத்திலேயே லேட்டஸ்ட் ஆயுதம் என்னவோ அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாலுமே அமெரிக்க நாடாளுமன்றம் அதை ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுக்க மறுத்துவிட்டால் ட்ரம்ப்பினுடைய முடிவு செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்னதான் இப்போது 2 பேருக்கும் நடுவில் அந்த ஒப்பந்தமானது நடைபெற்றாலும் கூட இந்த ஒப்பந்தம் அந்த F-35 ஃபைட்டர் ஜெட்ஸை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு டெலிவர் பண்ண 7 வருஷம் ஆகும். அதனால் இஸ்ரேல் அதுவரை நிம்மதி பெருமூச்சு. இஸ்ரேலுக்கு ஒன்றும் அதாவது சமீபத்தில் பிரச்சனை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் தானா? அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்ல போகிறது? ட்ரம்ப் இஸ்ரேலின் பக்கம் நிற்பாரா அல்லது சவுதி அரேபியாவின் பக்கம் நிற்பாரா? ட்ரம்ப்பை பொறுத்தவரை ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது இஸ்ரேலோட உங்களுடைய உறவை நார்மல் ஆக்கிடுங்க, சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சில நாடுகளை கன்வின்ஸ் செய்து விட்டார். ஐக்கிய அரபு அமீரகம், UAE என்று அழைப்பார்கள், பஹ்ரைன், இவங்கெல்லாம் இஸ்ரேலோட
தங்களுடைய உறவை சாதாரணமாக்கிட்டாங்க. சவுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த உறவை சாதாரணமாக சமநிலையில் ஆக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அதன் பிறகு தான் இஸ்ரேல் காசா போர் வெடித்தது. இப்போ சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க, பாலஸ்தீனம் என்று ஒரு நாடு உருவாக வேண்டும், உருவானால் நாங்கள் இஸ்ரேலோட சாதாரண நட்பில் நாங்கள் வந்து விடுகிறோம், அதுவரை அது சாத்தியப்படாது என்றே நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் என்ன மாதிரியான மாஸ்டர் ஸ்ட்ரோக் இப்பொழுது செய்யவிருக்கிறார்? பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாக ட்ரம்ப் முயற்சிகள் எடுப்பாரா? அதன் மூலமாக சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு ஒரு நட்பை ஏற்படுத்துவாரா? அல்லது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை உருவாக்காமலேயே சவுதி இஸ்ரேலுக்கு நட்பை ஏற்படுத்துவாரா? அதை சவுதி விரும்புமா? அப்படி சவுதி விரும்பினால் சவுதியோட இமேஜ் ஒட்டுமொத்தமாக உள்ள சுமார் 55 இஸ்லாமிய நாடுகளில் அடிபடுமா? இது அனைத்தையும் வரும் காலத்தில் நாம் பார்க்க வேண்டி இருக்கும்.